இன்னைக்கு சமூகவியல்ல நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, சமூகவியலில் புகைப்படத்தின் பயன்பாடு. அதாவது ஒரு புகைப்படத்த சமூகவியல் கண்ணோட்டத்தோட எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. புகைப்படம்னா என்ன? நம்ம ஒரு விஷயத்த காட்சிப்படுத்துறது. ஒரு விஷயத்த நம்ம எப்ப வேணாலும் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு இத குடுக்குறது தான் புகைப்படம். அப்ப அந்த புகைப்படத்துல நம்ம என்ன மாதிரியான சமூகவியல் கருத்துக்கள ஆராயலாம்? என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம பதிவு பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அதுல என்னென்ன மாதிரி கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. இதுல இனவியல் திரைப்படத்துல இந்த மாதிரி புகைப்படம் வந்து என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணியிருக்கு. அப்ப இந்த இனவியல் அப்படின்னா என்ன? இனவியல் அப்படின்னா எத்னோகிராஃபின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எத்னோ அப்படின்னா ரேஸ், அதாவது ஒரு இனம். அந்த இனத்தை பத்தி அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பண்பாடு, அவங்களோட பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நம்ம அறிவியல் முறையில படிக்கிறது தான் இனவியல். அப்போ இந்த இனவியல்ல நம்மளுக்கு புகைப்படம் எவ்வாறு உதவியா இருக்கு? ஒரு குழுவை போய் நம்ம பாக்குறோம். ஒரு மக்கள் வந்து குழுவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இனத்தை சார்ந்தவங்க என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை வந்து பின்பற்றிட்டு வராங்கன்றத நம்ம ஒரு புகைப்படமா எடுத்து வைக்கிறோம். இல்ல ஒரு வீடியோவா நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வீடியோவை நான் வந்து எப்படி பாக்குறேன்? ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்க போறப்போ, நான் அங்க போய் அவங்க அந்த குழுவை படிக்க போறப்போ நான் சில விஷயங்களை நோட் பண்ணிட்டு வருவேன். ஆனா அதே இது அந்த வீடியோவை பதிவு செஞ்சு நான் வச்சு நான் திருப்பி படிக்கிறப்போ நான் மிஸ் பண்ண சில விஷயங்களையும் நான் நோட் பண்ணலாம். அதுக்காக இந்த இனவியல்ல நம்மளுக்கு வந்து இந்த புகைப்படம்ங்கிறது ரொம்ப முக்கியமா உதவியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இனவியல் திரைப்படமா எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப இனவியல் திரைப்படத்துல கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து திரையிடப்படுறாங்க, அதை வந்து கரெக்டா வந்து பயன்படுத்துறாங்களா, இல்ல ஒரு சாராருக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோ அந்த நம்ம எடுக்கப்படுற புகைப்படம் வந்து நம்ம சரியா பயன்படுத்துறோமா, கரெக்டா வந்து நம்ம சமூக அந்த கல்ச்சுரல் அந்த பயன்பாடுகளை, அவங்களோட பண்பாடுகளை, அவங்களோட பழக்க வழக்கங்களை நம்ம சரியா சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இங்க இருக்கு. இப்போ இந்த திரைப்படத்துல இந்த இனவியல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யாரோட கையில அது இருக்கு அப்படின்னா, அந்த திரைப்பட தயாரிப்பாளர்களோட கையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர் தான் அந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் வந்து அந்த மக்களோட கலாச்சாரங்கள்ல எது முக்கியமானது, எது படிக்க வேண்டியது, எந்த கருத்துக்களை வந்து நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த தயாரிப்பாளரோட ஒரு முடிவாதான் இருக்கும். அப்போ அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணணும்? எதெல்லாம் வந்து சமூகவியலுக்கான ஒரு முக்கியமான கருத்துக்கள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து படம் எடுக்கணுமா, இல்ல இதெல்லாம் தேவை இருக்கா, இல்ல தேவை இல்லையா அப்படிங்கிறத யாரு முடிவு பண்றா? அந்த தயாரிப்பாளருக்கு தான். அப்போ அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சில நெறிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்ன மாதிரியான நெறிமுறைகள் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணணும்? அப்போ ஒரு சாரார், இப்ப நான் போறேன் முன்னாடியே வந்து ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து நான் இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, இவங்க ஒருவேளை இந்த விஷயத்துக்காக தான் வந்து இத ஃபாலோ பண்றாங்களோ, ஒருவேளை வந்து அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்குமோ, அதனாலதான் வந்து அவங்க அந்த சிலையை வச்சு வழிபடுறாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நான் அணுகக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? நடுவு நிலைமையா இருக்கணும். நடுநிலைமையா வந்து அந்த ஒரு விஷயத்த பார்க்கணும். அந்த அவங்க மக்கள்ல ஒருத்தரா நின்னு நான் அவங்க பயன்பாடுகளையும், அவங்க கலாச்சாரங்களையும், அவங்களோட பேச்சு வழக்குகள், இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு முழுமையான கருத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம படிக்க போறது என்ன? ஒரு சமூகவியல் கருத்தை தான் நம்ம போய் அந்த இனவியல்ல நம்ம படிக்க போறோம். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு சாராரா சார்ந்து இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இது முக்கியமா இந்த இனவியல் திரைப்படம்ங்கிறது ஏன் இன்னும் கல்வி சூழல்ல ஒரு முக்கியமான இடத்தை பெறல? அதாவது இப்ப இந்த இனவியல் புகைப்படமா இருக்கட்டும், இல்ல திரைப்படமா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு டூலா ஏன் இன்னும் ஒரு கல்வியில வந்து கொண்டுட்டு வந்து வைக்கல அப்படின்னா, அதுதான் அந்த நடுவு நிலைமை வந்து இங்க ஒருவேளை அவங்க ஒரு சாராரா எடுத்திருப்பாங்களோ, இந்த விஷயத்த அவங்க படம் பிடிக்காம விட்டுருப்பாங்களோ, இத வந்து பதிவு பண்ணாம விட்டுருப்பாங்களோ, எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு யாரு முடிவு பண்றா அந்த இடத்துல? ஒருவேளை அவங்க தேவையில்லைன்னு விட்ட விஷயம், புகைப்படம் பதிவு பண்ணாம செஞ்ச விஷயம் வந்து முக்கியமானதா இருந்துட்டா என்ன செய்யறது? அதுவே வந்து அதுதான் வந்து அவங்களோட நம்பிக்கையை தீர்மானிக்க கூடியதா இருந்துட்டா என்ன பண்றது? சோ ஒரு நம்பகத்தன்மை இல்லாதனாலதான் இன்ன வரைக்கும் ஒரு கல்வி சூழல்ல இந்த மாதிரியான புகைப்படமும் இனவியல் திரைப்படமும் வந்து ஒரு முக்கியமான இடத்தை
பெறாம இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இனவியல் திரைப்படத்தையும் புகைப்படத்தையும் நம்ம எவ்வாறு படப்பிடிப்பு பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பா இருக்கு. அப்ப அந்த தயாரிப்பாளர், புகைப்படம் எடுப்பவரும் இந்த திரைப்படம் எடுப்பவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சமூக கருத்துக்களை அவங்க மெல்லமா போய் பார்க்கணும். அந்த ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய கள ஆய்வு இருக்கு இல்லையா, அந்த கள ஆய்வை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே போய் பண்ணணும். அப்போ என்ன மாதிரியான சூழல் அங்க இருக்கு, நம்மளால வந்து இவங்களோட அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸை வந்து படம் பிடிக்க முடியுமா, இல்ல திரைப்படம் பண்ண முடியுமா, புகைப்படம் எடுக்க முடியுமா, நம்மளால சரியா வந்து இதை கொண்டுட்டு வந்து முடியுமா, திரையில வந்து நம்மளால இதை காட்ட முடியுமா, இதுல வந்து நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படிங்கறது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கள ஆய்வுன்னு சில விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இது இருக்கு. அதாவது எத்னோகிராஃபி திரைப்படம், நம்ம சொல்ற மாதிரி இனவியல் திரைப்படம் உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முக்கியமான விஷயம் அந்த தயாரிப்பாளரும் ஆராய்ச்சியாளரும் சமூக கருத்துக்களை ஆராயணும். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த படப்பிடிப்பும் புகைப்படமும் அமையணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதுவே வந்து ஆரம்ப காலத்துல வந்து திரைப்பட தொழில்நுட்பம் வந்து எப்படி இருக்கு, தொழில்நுட்பமும் வந்து நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இந்த திரைப்படத்திற்கான தொழில்நுட்பம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு கடினமானதா இருக்கும். ஏன் அப்படின்னா முன்னாடி இருந்த காலத்துல கேமரா வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியா வந்து அந்த புகைப்படம் பிடிக்கக்கூடிய கருவியை வந்து நகர்த்திட்டு போக முடியாது. அந்த இடத்துக்கு வந்துதான் நம்ம என்ன பண்ணணும், புகைப்படமோ இல்ல திரைப்படமோ பதிவு பண்ணிட்டு போகணும். சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், அதுக்கு அடுத்து எப்படி வந்து இந்த கருவிகள்லாம் வந்து உருமாறுது, சரிங்களா? அப்ப அந்த கருவிகள் வந்து எவ்வாறு உருமாறுது அப்படின்னா 1970கள்ல தான் நம்மளுக்கு வந்து ஆடியோவும் வீடியோவும் ஒரே டைம்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வசதி வந்து கிடைக்குது. எப்போ 1970கள்ல. அது மட்டும் இல்லாம அப்பதான் நம்ம ரெக்கார்ட் பண்ண விஷயத்த நம்மளால திருப்பி போட்டு பார்க்கக்கூடிய அந்த பிளேபேக்ன்ற வசதியும் அப்பதான் உருவாகுது. யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்மளால ரெக்கார்ட் பண்ணிட்டு உடனே எல்லாம் திருப்பி போட்டு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்போ அந்த வசதிகள் கிடையாது. அதுக்கப்புறம் 1970கள்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண உடனே நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால உடனடியா போட்டு பார்க்க முடியும். இதுல இருந்து இவ்வளவு தூரம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம பதிவு பண்ண மறந்துட்டோம், இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருக்கோங்கிறத நம்ம உடனே செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி வந்து நம்மளால நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் பதிவு நம்ம போய் திருப்பி பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல அப்படி கிடையாது. நம்மளால திருப்பி வந்து என்ன பண்ண முடியாதுன்னா போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம போய் அதை ஸ்டுடியோல கொடுத்து அந்த ரெக்கார்டிங்கை எடுத்து அவங்க திருப்பி போட்டு காமிச்சாதான் நம்மளால பிளேபேக்கே பண்ணி பார்க்க முடியும். சோ இந்த கருவிகள் உருமாற நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பதிவு பண்ணக்கூடிய வசதிகள் வந்து சுலபமாகுது. அது மட்டும் இல்லாம அந்த முன்னாடி காலகட்டங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பதிவு பண்ணதுக்கும் நம்மளுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவை. அதை ஆப்ரேட் பண்றதுக்கு கூட அது தெரிஞ்சவங்களால ஒரு சில பேரால மட்டும்தான் அதை வந்து கையாள முடிஞ்சது. அப்போ வந்து என்ன இருக்கு, ரொம்ப கடினமானதாவும் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து அவ்வளோக்கா யாரும் ஃபோக்கஸ் பண்ணல. புகைப்படத்துல, அதாவது புகைப்படமா ஒரு டூலா சமூகவியல்ல யாரும் வந்து விரும்பாம இருந்ததுக்கு காரணம் வந்து நம்ம தொழில்நுட்பத்தையும் நம்ம சொல்லலாம். இப்ப 21ஆம் நூற்றாண்டுல என்ன இருக்கு, ஒரு செல்போன் இருந்தா போதும், நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம்னா படம் பிடிக்கலாம் இல்லையா? ஒரு போட்டோ ஈஸியா நம்மளால எடுத்துலாம். அதுக்கு டெக்னீஷியன்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க வேணும், அதை வந்து டெக்னிக்கல் பர்சன் தான் வந்து கையாளணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து கைபேசியை வந்து கையாள தெரியுமோ அவர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகா வந்து புகைப்படமும் எடுக்கலாம், திரைப்படமும் எடுக்கலாம். அதுக்கான வசதிகள் வந்து இப்ப ரொம்ப 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 எளிமையாயிடுச்சு. சோ இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய கருவிகள் வந்து என்ன ஆயிருக்கு, உருமாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த இனவியல்ல நம்ம ஏன் வந்து புகைப்படத்தை வந்து இனவியல் திரைப்படத்துல பேசுறோம் அப்படின்னா, ஏன்னா இனவியல்ல நம்ம என்ன படிக்கிறோம், மக்களோட பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நம்ம எப்படி படிக்கிறோம், ஒரு அறிவியல் ரீதியா வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்ப நான் வந்து ஒரு விசேஷம் நடக்குது, இல்ல வந்து ஒரு கொண்டாட்டம் நடக்குது அவங்க இதுல அப்படின்னா அதை நான் வந்து புகைப்படம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம எப்ப பண்ணலாம், நான் எப்பெல்லாம் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணலாம், அந்த புகைப்படத்தையும் அந்த பதிவு பண்ணப்பட்ட வீடியோவையோ இல்ல அந்த திரைப்படத்தையும் வந்து நான்
பாத்துக்கலாம். அப்போ நான் வந்து களத்துல இருக்கும் போது பார்க்க முடியாம போன, இல்ல கவனிக்க தவறிய சில விஷயங்கள நான் என்ன பண்ணலாம்? அந்த புகைப்படத்துல நான் பாத்துக்கலாம். சரிங்களா? அதனால இந்த இனவியல்ல புகைப்படம் அப்படிங்கிறது, இல்ல இந்த இனவியல் திரைப்படம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? ரொம்ப 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 நம்மளுக்கு பயன்பாடா இருக்கு. அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த திரைப்படம், இனவியல் இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து இந்த புகைப்படத்தையும், இனவியல் திரைப்படத்தையும் வந்து பயன்படுத்தி சமூகவியல் ஆராய்ச்சியில ரொம்ப சமூகவியல் ஆராய்ச்சிய ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த மார்கரெட் மீட் அப்படின்றவங்க எழுதிய சாமோவில் வயது வந்து விட்டது 1928. ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சாமோவ் அப்படிங்கிற ஒரு ஐலேண்ட்ல போயி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பழக்கவழக்கங்கள வந்து படிச்சிருப்பாங்க. அதுல வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த புகைப்படத்த வந்து ஒரு டூலா பயன்படுத்தி தான் படிச்சிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறது. அதுல இந்த ராபர்ட் ஃபிளாஹெர்டி அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த நானூக் ஆஃப் தி நார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் எடுத்திருப்பார். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு இனவியல் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துல வந்து இன்யூட் மக்களோட வாழ்க்கைய வந்து சொல்லியிருப்பாரு. எப்படி வந்து இந்த இன்யூட் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது. இந்த இன்யூட் மக்கள் வந்து எங்க வாழ்றாங்க அப்படின்னா, ஆர்க்டிக் பகுதிகள் இருக்குல்ல, ஆர்க்டிக் பகுதி, லேப்ரடார் ரீஜியன், அந்த பகுதிகள்ல சப்பார்டிக் ரீஜியன் சொல்லப்படுற அந்த பகுதிகள், அதாவது துருவ பகுதியில வாழ்ந்துகிட்டு வர மக்கள். நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், அந்த எஸ்கிமோஸ் எல்லாம் வாழ்வாங்க இல்லையா, அந்த ரீஜியன்ல இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? வட துருவ பகுதிகள் பக்கத்துல இருக்கிற அந்த பனிக்கட்டி நிரம்பிய ஒரு இடங்கள்ல தான் வந்து இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட முக்கியமான தொழிலாவே என்னதான் இருக்கு அப்படின்னா ஹண்டிங். ஓகேவா? வேட்டையாடுதல் தான் வந்து முக்கியமான தொழிலா இருக்கு. அப்ப அந்த பனிக்கட்டிக்குள்ள என்ன வேட்டையாடுறாங்க? மீன்கள், அந்த பனியில் வாழக்கூடிய சில மிருகங்களை தான் வந்து அவங்க வேட்டையாடுறாங்க. அப்ப அத வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து கேப்சர் பண்றார். அவர் வந்து பதிவு பண்றார். எப்படியெல்லாம் இவங்க வந்து இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பனிக்கட்டி நிறைஞ்ச அந்த ஆர்க்டிக் பகுதியில அவங்க வந்து உயிர் வாழ்றதுக்காக மட்டுமே, அன்றைய பொழுது வந்து அவங்க உயிர் வாழ்றதுக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. அப்ப வந்து நான் நாளைக்கு காலையில நான் எந்திரிக்கணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்? அதுக்கு நான் உயிர் வாழணும். அந்த உயிர் வாழ்றதுக்கு எனக்கு என்ன தேவை? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது எல்லாமே தேவை. அப்ப இருக்க இருப்பிடம் வந்து அவங்க அவங்க தயார்படுத்துறாங்க. எதை வச்சு தயார்படுத்துறாங்க? இக்லூ மாதிரியான இடங்கள் அவங்க கட்டிக்கிறாங்க. அதுக்கு அந்த குளிர் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற மரங்களை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை எடுத்து அவங்க அதை வச்சு வீடு கட்டுறாங்க. அப்ப தண்ணியில ஊறி போகாத அளவுக்கு அவங்க என்னென்னலாம் சேர்க்கிறாங்க. சோ இது எல்லாமே எதை இருக்கு? நம்ம இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பை பத்தியும் கால அமைப்புகள் பத்தியும் தான் வந்து காலநிலைகளை சார்ந்தும் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கும். அப்ப காலநிலை காரணமாக அவங்க புவியியல் அமைப்பு காரணமாக தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த திரைப்படத்தின் மூலியமா சொல்லியிருப்பேன். இன்னொன்னு வந்து அவங்க உடுத்தக்கூடிய உடை, ஏன்னா அவ்வளோ பணிகளை வந்து அவ்வளவு குளிர தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், அந்த அவங்க உடுத்துற உடை வந்து அவ்வளோ கடினமா இருக்கணும், திக்கா இருக்கணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி அவங்க என்ன மாதிரியான உடைகளை வந்து உடுத்துறாங்க அப்படிங்கிறதையும் அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே வந்து அந்த ஃபர்ன்னு சொல்லக்கூடிய அந்த திக்கான அதுக்குன்னே வந்து அங்க வளர்க்கக்கூடிய ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆட்டுல செம்பரி ஆட்டுல இருந்து அவங்க அந்த அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஃபர் நிறைஞ்ச வந்து ஒரு ஸ்வெட்டர் மாதிரியான ஒரு ஆடைகள் வந்து தயார்படுத்துறாங்க. எப்பவுமே வந்து அந்த தடியான ஒரு உடைகளை தான் வந்து அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தின் வாயிலாக, ஒரு இனவியல் திரைப்படத்தின் வாயிலாக அந்த குறிப்பிட்ட மக்களோட கலாச்சாரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட பண்பாடு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த மாதிரி ஒரு இனவியல் திரைப்படத்தின் மூலியமா அந்த ஒரு துருவ பகுதியில வாழக்கூடிய மக்களோட சமூக உறவுகளையும் நம்ம வந்து ஆராயும். அப்ப என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க கொண்டாட்டம் நடத்துறாங்க, எதெல்லாம் வந்து அவங்க கொண்டாட்டம் நடத்துறாங்க. அப்ப ஒரு கொண்டாட்டம் நிகழும் போது அந்த இடத்துல யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை அளிக்கப்படுகிறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்ப ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு கொண்டாட்டம் நடக்குது, நான் ஆரம்ப நிலையில இருந்து வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டே வரேன் அப்படின்னா, அப்ப எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அந்த புகைப்படம். அப்ப ஒரு ஒரு வீடியோவை நான் பதிவு பண்றேன் அப்படின்னா
ஸ்டார்டிங்ல இருந்து நான் பாக்குறேன் திருப்பி. அப்ப என்ன பண்ணுது, ஓகே, அப்ப கொண்டாட்டம் நடத்தப்படுறப்ப யார் யாருக்கு முன்னிலை நிறுத்தப்படுறாங்க, யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, ஒருவேளை ஊர் தலைவருக்கு கொடுக்கப்படுகிறதா, இல்ல காலம் காலமா ஒரே குடும்பத்துக்கு மட்டும் வந்து அந்த முன்னிலை தரப்படுகிறதா, முக்கியத்துவம் தரப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அங்க இருக்க அரசியல் சூழ்நிலைகளும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அறிய முடியும். என்ன மாதிரியான அரசியல் அமைப்பு வந்து அவங்க வச்சிருக்காங்க, யாரோட பேச்ச கேக்குறாங்க, சட்டத்தை வந்து எப்படி இயற்றுறாங்க, யார் சொல்றத வந்து அவங்க கேக்குறாங்க, எல்லாருக்குள்ளயும் என்ன மாதிரியான ஒற்றுமை இருக்கு, என்ன மாதிரியான வேற்றுமைகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து நம்மளுக்கு வந்து மிக எளிமையா தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா புகைப்படத்துக்கும் திரைப்படத்துக்கும் இருக்கிறது. ஏன்னா ஒரு 2 லைனை கொடுத்து நம்ம வாசிக்கிறதை விட ஒரு புகைப்படத்தின் மூலியமா ஒரு கருத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையாவே நம்ம வந்து தெளிவுபடுத்தலாம். அதே மாதிரிதான் ஒரு திரைப்படத்தின் வாயிலாக நம்மளோட கருத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையா வந்து நம்மளால வந்து தெளிவுபடுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ரொம்ப பொது உடைமையா வந்து செயல்பட்டிருப்பாரு நம்ம ஃபிளாஹர்டி. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஹோலிஸ்டிக்கா, அதாவது பொதுவா வந்து கருத்துக்களை பதிவு பண்ணாம எல்லாரும் ஓகேப்பா இந்த இன்யூட்குள்ள இன மக்கள்லாம் வந்து இந்த சாப்பாடை தான் சாப்பிடுறாங்க, இந்த பழக்க வழக்கங்கள் தான் இருக்கு, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல தான் அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடுகளையும் என்ன பண்ணிருப்பாருன்னா படப்பிடிச்சிருப்பார். அப்ப ஒரு விஷயம் நடக்குது, இப்ப திடீர்னு ஒரு பனிச்சரிவு வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க, அந்த எமோஷன்ஸை வந்து பதிவு பண்ணியிருப்பார். யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் வந்து இமோஷன்ஸ் காமிக்கிறாங்க, எப்படி எப்படியெல்லாம் வந்து அவங்க அடுத்து வந்து இந்த ஆக்ஷன் பண்றாங்க, அடுத்து அவங்க என்ன பண்றாங்க, எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க, அந்த செயல்பாடுகளை தனி நபரின் செயல்பாடுகளுக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடம் கொடுத்திருப்பார். ஏன்னா ஜென்ரலா போகாம பொதுவா சொல்லாம தனி மனிதர், ஏன்னா சில விஷயங்கள்ல சில தனி மனிதர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து என்னவாகும், ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன் வந்து இவர் மட்டும் இப்படி பிஹேவ் பண்றாரு, ஏன் இவர் மட்டும் இத போய் எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா அப்ப வந்து நம்ம அதை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒதுக்கிட்டு எல்லாரும் இனமா என்ன செய்யறாங்களோ அதை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தனி மனிதரும் என்னது அந்த குழுவை சேர்ந்தவங்க தானே. அப்ப அவங்க வந்து ஏன் வந்து அந்த நம்பிக்கை இல்லாம போய் வேற ஒரு விஷயத்த பண்ணணும், ஏன் வந்து அதை எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், பதிவு பண்ணியாகும். அப்ப வந்து இப்ப ஊரெல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்துல வந்து இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் விருப்பம் இல்லை, அப்ப கண்டிப்பா வந்து அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடுகளையும் இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பதிவு பண்ணியிருப்பார். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த எத்னோகிராபிக் திரைப்படம், அதாவது நம்ம இனவியல் திரைப்படம் தயாரிக்க போறோம். சரி, இனவியல் திரைப்படத்தோட முக்கியத்துவம்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதுல வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தோம். அப்புறம் வந்து இனவியல் திரைப்படத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டும் நம்ம பார்த்தோம். நம்ம ஃபிளாஹர்டி வந்து இன்யூட் இன மக்கள்ல வந்து ஒரு இனவியல் திரைப்படம் எடுத்திருப்பார், நம்ம அதை பத்தியும் பார்த்தோம். அதுலயும் வந்து நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா வந்து எதிர்ப்பு முறைகளா இருந்திருக்கதான் செய்யும். அப்புறம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இனவியல் திரைப்படத்தோட தயாரிப்பு கூறுகள் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறதான் வந்து இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எத்னோகிராபிக் திரைப்படத்தோட கூறுகள் வந்து நம்ம என்னன்னு பார்க்க போறோம். அதுல மிகவும் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்பம். சரி, இந்த தொழில்நுட்பம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், கேமரா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கேமரா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், புகைப்படம் வந்து எடுக்க முடியும் இல்லையா. அப்ப அந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு தேவையான கருவிகள் வந்து நான் வந்து என்ன பண்ணணும், சேகரிச்சு வைக்கணும். இல்ல அந்த கருவிகள் வந்து யாருக்கிட்ட இருக்கு, என்னால வந்து அந்த கருவிகளை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியுமா, எனக்கு வந்து அந்த கருவிகளை கையாள தெரியுமா, இல்ல கையாளும் நபர்களை எனக்கு தெரியுமா, அந்த கையாளக்கூடிய நபர்களுக்கு சமூகவியல் பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகே, இப்ப எனக்கு வந்து கேமராவை கையாள தெரியும் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து என்னோட சமூகவியல் பார்வையும் அவங்களோட சமூகவியல் பார்வையும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு ஆராய்ச்சியாளராக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இனக்குழுவை போய் நம்ம போய் ஆராயணும். சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு.
சோ இந்த தொழில்நுட்பங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வந்து கையாளக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கறதுதான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஆராய்ச்சியாளனுக்கு தான் தெரியும் நம்ம எதுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோன்றது. இப்ப நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் வந்து அவங்களோட பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னா நான் போய் வேற எதையோ போய் பதிவு பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. சோ நான் என்ன விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்றேன் அப்ப அதைதான் நான் பதிவு பண்ணணும். சோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தொழில்நுட்பத்தை நான் எவ்வாறு கையாளணும், யார் யாரெல்லாம் எனக்கு உதவியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமூக பார்வை எப்படி இருக்கிறது, சமூக கருத்துக்களை வந்து நான் எப்படி வந்து புகைப்படம் வந்து நான் எடுக்கிறேன், அது அவங்களோட ஒற்றுமைகளை வேற்றுமைகளை நான் கரெக்டா வந்து பதிவு பண்றேன். ஆரம்ப நிலையில இருந்து கடைசி நிலை வரைக்கும் நான் வந்து கரெக்டா வந்து அதை பதிவு பண்ணிக்கிட்டே வரணும். எந்த இடத்துலயும் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. சரிங்களா. சோ ஒரு பதிவு பண்ணக்கூடிய விஷயத்துல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் வந்து ஆகவே கூடாது. சோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சில நேரங்கள்ல தொழில்நுட்பத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த கையாளும் போது ஒளி வித்தியாசங்கள் இருக்குங்க இல்லையா, அது வந்து நம்ம எப்படி இருக்கும், ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும். ஆடியோவும் வீடியோவும் எனக்கு எப்படி இருக்கணும், தரமா இருக்கணும். சோ அந்த ஆடியோ வீடியோ குவாலிட்டி ஒளி அதோட தரத்தை நான் என்ன பண்ணணும், முன்னாடியே தீர்மானிக்கணும். இப்ப நான் போய் பதிவு பண்றதுக்காக நான் போறேன், நான் வந்து அது எல்லாத்தையுமே ஒரு இனக்குழுவை போய் பாக்குறேன், இந்த மக்கள்கிட்ட பேசுறேன், அவங்களோட பண்பாடுகளை போய் நான் போய் படம் பிடிச்சிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா வீடியோ குவாலிட்டி நல்லாவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், என்னால அதுல ஏதாவது கவனிக்க முடியுமா? ஏன்னா சில நேரங்கள்ல அந்த மக்களுடைய உடல் மொழி கூட என்னதுதான் நம்மளுக்கு ஒரு கருத்து தான், நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் தான். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும், அதோட தரம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா. அப்போ அந்த தரத்தை வந்து நான் என்ன பண்ணணும், உயர்த்தணும். அதை வந்து அந்த கரெக்டா அந்த ஆடியோ குவாலிட்டி இருக்கா, அந்த வீடியோ குவாலிட்டி, ஏன்னா அந்த இடத்துல போய் எதுவுமே சரியில்லை நம்ம போய், ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போன டைரக்டா போய் வீடியோ எடுத்துட்டு போய் நிக்க முடியாது. அவங்கள்ட்ட நம்ம பேசணும், அவங்கள்ட்ட நம்ம பழகணும், அவங்கள ஒருத்தர அவங்க நம்மள எனக்கு எப்பவுமே ஒரு ஆராய்ச்சியாளர் போய் எடுத்தோடனே போய் நம்ம போய் நான் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன், எனக்கு உங்க தகவல் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா எந்த மக்களும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணணும். அவங்க வந்து நம்மளை வந்து அவங்கள ஒருத்தரா அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி பழகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு தகவலை சேர்ந்து நான் அப்படி கஷ்டப்பட்டு நான் அவ்வளவு தூரம் ரேப்போ கிரியேட் பண்ணிட்டு நான் போய் பேசுறேன், அவங்க பதில் சொல்றாங்க, இல்ல அவங்களோட பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் எல்லாத்தையும் நான் போய் பதிவு பண்றேன், ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்றப்ப ஆடியோவே இல்ல வீடியோ குவாலிட்டி சரியில்லைன்னா எப்படி இருக்கும். சோ தொழில்நுட்பங்கிறது வந்து இதுல வந்து என்னது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து பதிவு பண்ணிட்டேன், நான் வந்து அதை சொல்லணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து சில நேரங்கள்ல அவங்க வேற்றுமொழியாளர்களா கூட இருக்கலாம், இல்ல ஒரே மொழி பேசுறவங்களா இருந்தா கூட கண்டிப்பா வந்து இடத்திற்கு இடம் வந்து மொழிகளுடைய தன்மை வந்து வேறுபடும் இல்லையா. அது மாதிரி அவங்களோட மொழிகளை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேணும். மொழிகள்னா வாய்மொழி மட்டும் இல்லைங்க, மொழி யூஸ் பண்ணாம வந்து நம்ம எப்படி பேசலாம், சைகை மூலியமா பேசலாம், உடல் மொழி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான எமோஷன்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க, அது எல்லாமே வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோமா, அதை கரெக்டா வந்து நான் மொழிபெயர்த்திருக்கேனா, அது அந்த பகுதி வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. ஏன்னா படம் பிடிச்சாச்சு, அந்த படப்பிடிப்புல வந்து நான் என்ன பண்றேன், என்னோட கண்ணோட்டம் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கு, அவங்க வந்து இப்ப நம்ம வந்து ஒருத்தரை வந்து கோவப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ட்டையும் நான் கோவப்படுத்துற மாதிரி பேசுறேன். ஒரு ஆள் டக்குன்னு கோவப்பட்டு வஞ்சிட்டு போயிடுறாங்க, இன்னொரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியா இருந்துட்டு அப்படியே போயிருவாங்க, சில பேர் சிரிப்பாங்க. சோ ஆனா இது எல்லாத்துலயுமே என்னன்னு, எல்லாத்துக்குமே என்ன வருது, கோவம் வருது. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட உடல் மொழியையும் சைகை மொழியையும் நம்ம கரெக்டா தான் புரிஞ்சிருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், உறுதிப்படுத்திக்கணும். சரிங்களா. அப்போ வந்து அவங்களோட சில நேரங்கள்ல நம்ம சில உடல் மொழிகளை வந்து கவனிக்க தவறிடுவோம். அந்த நேரங்கள்ல நம்மளுக்கு என்ன படும், இந்த என்ன உதவியா இருக்கும் அப்படின்னா இந்த புகைப்படங்களும் இந்த திரைப்படங்களும் வந்து நம்ம வீடியோ பதிவு செஞ்சு வச்சோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், அவங்களோட உடல் மொழி சைகை மொழி எல்லாம் நம்மளால கவனிக்க முடியும். சில நேரங்கள்ல நம்மளே வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட், ஒரு பங்களிப்பு அப்சர்வேஷன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்னால என்ன பண்ண முடியாது, சில நேரங்கள்ல வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஏன் நான் திருப்பி போட்டு பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் நான் திருப்பி திருப்பி அதை எடுத்து பார்த்துக்கலாம், ஏன்னா அது என்கிட்ட தான் இருக்க போகுது. அந்த ஒரு மொமெண்ட்டை நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஃப்ரீஸ் பண்ணி என் கையில வச்சிருக்கேன். என்னவா வச்சிருக்கேன், ஒரு போட்டோவா நான் கையில வச்சிருக்கேன். அப்படின்ற பட்சத்துல அது யாருக்கு யூஸ்ஃபுல்லு, எனக்கு தான் யூஸ்ஃபுல். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தாச்சு, தொழில்நுட்பத்தை பத்தி வந்து நம்ம பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தொழில்நுட்பத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசுனது மாதிரி, பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்றேன், பதிவாளர்கள் இருக்காங்களே, அந்த ஒளிப்பதிவாளர்கள் அவங்களும் வந்து இதுல ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றுவாங்க. ஏன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணணும், பதிவு பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஆராய்ச்சியாளர் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா பதிவு பண்ணணும். அது வந்து ஆராய்ச்சியாளரோட பங்கு. ஏன்னா ஆராய்ச்சியாளருக்கு தான் தெரியும் அதோட குறிக்கோள் என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ன விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கோன்றது ஆராய்ச்சியாளனுக்கு தான் தெரியும். ஸோ தொழில்நுட்பம்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சூழ்நிலைப்படுத்துதல்னா என்ன மாதிரியான சூழ்நிலையில வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க ஒரு மக்கள். இப்ப திடீர்னு ஒரு கொண்டாட்டம் வந்துச்சு வச்சுக்கோங்க, ஏன் வந்து அந்த சூழ்நிலையில அவங்க கொண்டாட்டம் பண்றாங்க, ஏன் கொண்டாட்டம் நடத்தணும்? இப்போ மழை வரப்போகுது, மழை சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, மழைக்காலம் தொடர போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு திருவிழா நடத்துறாங்க. யாருக்கு, அவங்க 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 நம்பிக்கையா இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. மழைக்காலம் வருவதற்கு முன்பு அந்த சாமிக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திருவிழா நடத்துறாங்க. அப்படின்னா மழை வர வேண்டி அவங்க என்ன பண்றாங்க, திருவிழா நடத்துறாங்க. ஆனா அந்த திருவிழா முடிஞ்சு அடுத்து ஒரு வாரத்துல மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது, மழை பெய்யுது. இது வந்து ஒரு நம்பிக்கை. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு வந்து காலநிலை பற்றிய அறிவு இருக்கு அப்படிங்கறத வந்து நான் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இந்த கொண்டாட்டங்கள் நடக்கும்போது, திருவிழா நடக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வீடியோ பதிவோ இல்ல புகைப்பட பதிவோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம அது முன்னாடி பார்த்தோமா, யாரெல்லாம் முன்னிலைப்படுத்துறாங்க, அப்ப அந்த என்னென்ன வழிபாடு முறை என்ன அப்படிங்கறதே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த வழிபாடு முறையில என்னென்ன சாங்கியங்கள்லாம் அவங்க பண்றாங்க, ரிச்சுவல்ஸ் என்னென்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நான் பாத்துக்கலாம்ல திருப்பி என்னென்ன சாங்கியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், திருப்பி நான் எடுத்து பாத்துக்கலாம். சில நேரங்கள்ல நானே உள்ள அந்த இடத்துல நின்று பார்த்தா கூட சில விஷயங்களை நான் பார்க்க தவறிடலாம், சில விஷயங்களை நான் கவனிக்க தவறலாம். ஆனா நான் வந்து அதை வீடியோ பதிவை நான் எடுத்து வச்சுக்கிட்டா, அதை வச்சு நான் என்ன பண்ணலாம், என்னோட ஆராய்ச்சிக்கு தேவையான சில கருத்துக்கள் அதுல இருக்கும். நான் கவனிக்க தவறிய சில விஷயங்கள் கூட அதுல இருக்கலாம். சோ ஒவ்வொரு தனி நபரோட செயல்பாடுகளும் அந்த கொண்டாட்டங்கள்ல வேற வேற மாதிரி இருக்கிறப்போ, ஏன் அந்த இடத்துல வந்து அவங்களோட கருத்துக்கள் வேறுபடுது அப்படிங்கறதையும் நான் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கிறேன். சோ இது எல்லாமே வந்து என்னது, ஒரு சூழ்நிலைப்படுத்துதல். ஓகே, இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, செயல்களை வந்து இந்த மாதிரியா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப வந்து என்னென்ன மாதிரி, ஏன் இந்த சூழ்நிலையில அவங்க இப்படி நடந்துக்கணும், நேரம் உணவே கிடைக்கல அப்படின்னா அவங்க அவங்க வந்து அந்த அப்ப என்ன மாதிரியான உணவு வந்து உண்பாங்க. ஏன்னா அவங்க உணவு இப்ப இன்யூட் மக்கள் பார்த்தோம் அப்படின்னா உணவுக்காக அவங்க வேட்டையாடணும். ஏன்னா ஒரு பனி அங்க போய் பனி கட்டியாதான் இருக்கும், அதெல்லாம் தோண்டி அந்த எந்த இடத்துல வந்து பனி கரைஞ்சிருக்கோ அந்த இடத்துல போய் தான் அவங்களால மீன் பிடிக்க முடியும். அப்படின்ற பட்சத்துல அன்னைக்கு வந்து அவங்களுக்கு உணவே கிடைக்கலன்னா அவங்க எப்படி வாழ்வாங்க, அங்க இருக்க குழந்தைகள்லாம் வந்து எப்படி உயிர் வாழும், அதுக்கு உணவு கொடுத்தே ஆகணும். அப்ப எப்படி கொடுப்பாங்க? அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அந்த ஒரு குழுவா அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணவுகளை வந்து பிரிச்சுக்கிறாங்களா, ஷேர் பண்ணிக்கலாங்களா, அந்த ஒரு கலெக்டிவ் கான்சியஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கறதே நம்ம என்ன பண்ணலாம், நம்மள வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திரைப்பட தயாரிப்பில் வந்து சிதைவு. அதாவது நம்ம என்னதான் பார்த்து எல்லாத்தையும் பதிவு செஞ்சாலும் சில சிதைவுகள் வந்து இருக்கதான் செய்யும். சோ அதாவது மனுஷன் அப்படிங்கிற ஒரு 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 மனிதனா பிறந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து தவறு செய்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு மனித இயல்பு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி திரைப்பட தயாரிப்புல நம்ம என்னென்ன மாதிரியான தவறுகள் நடக்கலாம், இல்ல அந்த தவறுகளுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து என்ன அப்படின்னா பயாஸ்டா இருக்கும். அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் சார்ந்து நம்ம சொல்ல முடியாது, நம்ம வந்து பயாஸ்டா இருக்கும். அந்த தயாரிப்பாளர் வந்து அவருக்கே தெரியாம அவர் பயாஸ்டா சில நேரம் ஆகிடுவார்.
இப்போ ஒரு இனக்குழுவுல வந்து 2 பகுதியா மக்கள் பிரிஞ்சிருக்காரு அப்படின்னா, அவரோட மனநிலைக்கு எது சரியானதுன்னு தோணுதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே வந்து என்ன பண்ணுவாரு, புகைப்படமும் திரைப்படமும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட கருத்துக்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா இவருக்கே தெரியாது, அந்த தயாரிப்பாளருக்கே தெரியாது, நம்ம வந்து ஒரு சாராரோட கருத்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களோட பண்பாடுக்கு மட்டும்தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களோட கருத்துக்களும் வந்து பதிவு செய்யப்படணுங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சாராருக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான பதிவுகளை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வருவார், நம்மளுக்கே அறியாம. சோ அந்த நியூட்ராலிட்டி, அந்த நடுவு நிலைமையை வந்து நம்ம என்ன பண்ணணும், மறக்காம பின்பற்றணும். அது தவறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு புகைப்படம் எடுக்க போறேன் அப்படின்னா என்ன நினைக்கலாம், நான் போய் கையில கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு கேமரா வேணும், நான் போய் ஒரு போட்டோ எடுக்கணும். அப்ப என் கையில கேமரா இருக்கு, கேமராவை மறைச்சு வச்சு எடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எடுக்க போறது வந்து யார, ஒரு மக்களோட கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் நான் வந்து பதிவு பண்ணணும். இப்ப நான் போய் புகைப்படம் எடுக்கிறப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு கான்சியஸ்னஸ் வந்துரும் அப்படின்னா, என் கையில கேமரா இருக்கு, இவர் என்னதான் போட்டோ எடுக்கிறாருன்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், போஸ் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் அவங்களும் பண்ணுவாங்க. ஒரு கேமரா இருக்கு அவர் கையில அப்படின்னா இது என்ன ஆர்டிபிஷியலா மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு கோவப்படணும் அப்படின்னு தோணுச்சு, கோவம் வருது, நான் கோவப்படும் நினைச்சா ஐயோ கேமரா இருக்கு, கேமராக்கு முன்னாடி நான் கோவப்படக்கூடாது அப்படின்ற கான்சியஸ்னஸ் வந்துரும் இல்லையா? சோ வந்து என்ன பண்ணலாம், அப்ப வந்து அவங்க கோவத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க இல்லையா? அப்ப வந்து அந்த கருத்து வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுது, மாத்தி பதிவாகுது இல்லையா? இப்போ ஒரு சாராருக்கு வந்து நான் முன்னிலை கொடுக்குறேன், ஒரு கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இல்ல வந்து யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து உணவு அருந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நான் போய் அந்த புகைப்படம் எடுக்கிறேன். ஓகே, இவங்க எல்லாரும் வந்து ஒன்னாதான் உட்காந்து அந்த இனக்குழு மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் வேட்டையாடிட்டு வந்த பொருட்களை ஒன்னா வச்சு மொத்தமா சமைச்சு எல்லாரும் வந்து பங்கிட்டு கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போய் அதை நான் பதிவு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சந்தோஷங்கள் சில நேரத்துல வந்து உண்மையா இருக்காது. சரிங்களா? ஏன் அப்படின்னா சில ஐயோ போட்டோ எடுக்கிறாங்க, நம்ம அந்த போட்டோல வந்து நம்ம விரும்பின மாதிரி நம்மளால உணவு உண்ண முடியாது, ரசிச்சு உண்ண முடியாது, என் பக்கத்துல என் குழந்தைங்களுக்கு வந்து என்னால ஊட்டி விட முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும், அவங்க வந்து என்னை பதிவு பண்றாங்க, அந்த பதிவுல நான் அழகா தெரியணும், நான் வந்து இப்படிதான் தெரியணும்ன்றத யாரு முடிவு பண்ணுவா, பதிவாளர் முடிவு பண்ண போறது இல்ல, ஆப்போசிட்ல இருக்க ரெஸ்பாண்டன்ட் அந்த மக்கள் முடிவு பண்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தவறான கருத்துக்களையும் தவறான பண்பாடுகளை நம்ம என்ன பண்ணிடுவோம், பதிவு பண்ணிடுவோம். ஆக்சுவலா அவங்க எப்படி ஆனா அங்க இருப்பாங்க, சந்தோஷமா ஜாலியா இல்ல பாட்டு பாடிக்கிட்டே இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம கையில கேமரா இருக்குன்றத அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் தவறாக பதிவாகிவிடும். அவன் கோவம் வந்துச்சுன்னா அவன் கோவப்பட மாட்டான், அவனுக்கு சிரிப்பு வருதுன்னா சிரிக்க மாட்டான். அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், தவறா பதிவு பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கொண்டாட்டத்தை வந்து நான் பதிவு பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நான் கேமரா, அதேதான் நம்ம கேமரா வச்சுட்டு நம்ம தூக்கி சுத்துறோம்னாலே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து நம்ம ஊரை வந்து சில சமயங்கள்ல இந்த பதிவு பண்றதுக்கே சில மக்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நம்மள உள்ளேயே விட மாட்டாங்க, பதிவு பண்றதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க சில இடங்கள்ல. சோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்ப மிஸ் இன்டர்பிரட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய. நான் ஒரு விஷயத்த காமிக்கிறேன், அதாவது ஒரு 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 நாணயத்துக்கு எப்படி 2 பக்கமோ சில நேரங்கள்ல ஒரு புகைப்படத்துக்கும் 2 பக்கம் இருக்கும். அதுல நம்ம வந்து நிறைய புகைப்படங்கள் வந்து எடுத்துக்காட்டாவே நம்ம அதுக்கு வந்து பார்க்கலாம். அது மாதிரி ஒரு புகைப்படத்துல ஒருத்தர் கோவமா நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. ஆனா சில நேரங்கள்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், அவர் வந்து கோவமா மூஞ்சி வச்சிருக்காரு போல, அவர் வந்து கோவப்படுறாரு போல அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா சில நேரங்கள்ல அவர் என்னவா இருக்கலாம், சிந்தனையில கூட இருக்கலாம், சில சமயம் அதுவே அவரோட முக பாவனையா கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த முக பாவனைகள் சில நேரங்கள்ல உடல் மொழி, அவங்க எமோஷன்ஸை டக்கு டக்குன்னு வெளிப்படுத்த மாட்டாங்க. நம்ம கையில கேமரா இருக்கு, அவங்க நம்மளதான் பதிவு பண்றாங்கன்னு அதை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட இமோஷன்ஸை வந்து அப்படியே வெளியில காட்ட மாட்டாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சிக்கல். நம்ம என்ன பண்றோம், அவங்களோட வாழ்க்கை முறையை தான் வந்து பதிவு பண்ண வந்திருக்கோம்,
ஆனா உண்மையான வாழ்க்கை முறை என்னங்கிறது சில சமயம் வந்து நம்மளுக்கு அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து மறைக்க கூடும். ஓகேவா? ஏன் அப்படின்னா சில சமயங்கள்ல அவங்க நம்மளுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒத்துழைப்புன்றது வந்து இருக்கவே இருக்காது. மறைமுகமா சில விஷயங்களை வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வந்து நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வரும். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தயாரிப்பாளர்கள் அந்த பதிவு பண்றாங்க இல்லையா, இந்த கருவியை கையாளுறாங்க இல்லையா, அவங்க கையில தான் இருக்கு. சில சமயம் வந்து ஆராய்ச்சியாளர்களும் இது எல்லாமே பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா ஆராய்ச்சியாளர்களை தவிர்த்து வேற யாராவது இதை பண்றாங்க அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர்களும் இல்ல அந்த கருவியை கையாளக்கூடியவர்களும் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா கையாளணும் இல்லையா? ஏன் எதெல்லாம் பதிவு பண்ணணும், எதெல்லாம் பதிவு பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களோட விருப்பத்துக்கு நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடும், சில முக்கியமான கருத்துக்களை தவறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் இல்லையா, அதை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு வேற்றுமொழியாளர்கள் வேற்றுமொழி இன மக்களை போய் நான் படிக்கிறேன், அவங்கள போய் நான் ஆராய்ச்சி பண்றேன்ற பட்சத்துல என்ன ஆயிரும், அவங்களோட உடல் மொழி, செய்கை மொழி, இது எல்லாமே வந்து நான் கரெக்டா தான் இன்டர்பிரட் பண்றேனா, கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டேனாங்கிறத நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா உறுதி செய்யணும். இப்ப நான் வந்து நெரேட்டிவா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்குமெண்ட்ரியா நான் எடுக்க போறேன், அதுல வந்து நான் கதையை தான் சொல்ல போறேனாலுமே அந்த உணர்ச்சிகளை வந்து நான் வெளிப்படுத்தணும் இல்லையா. எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சிறந்த டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம். அது நிறைய அவார்டெல்லாம் கூட வாங்குது. ஸோ அதுல வந்து எப்படி அந்த கதையை வந்து எடுத்து சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி நம்மளும் அந்த மக்களுடைய இனவியல் படிக்கிறப்போ, இனவியல் திரைப்படம் பண்றப்போ நம்மளும் வந்து சொல்லிட்டே போலாம். ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டா, நம்ம வந்து கரெக்டா தான் அவங்கள புரிஞ்சுக்கிறோமா, அவங்க வழிபாடு வந்து இந்த நம்பிக்கைக்காக தான் செய்யறாங்களா, இல்ல வேற ஒரு நம்பிக்கைக்காக செய்யறாங்களா, திருமணத்து மேல அவங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கு, குடும்பம் மேல அவங்க என்ன மாதிரியான அபிப்பிராயம் வச்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், சரியாதான் புரிஞ்சிருக்கிறோமான்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்ப நம்ம பதிவு பண்றது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பதிவு பண்ண விஷயங்களை வந்து நம்ம மொழிபெயர்க்கும் போது இல்ல ஒளிபெயர்க்கும் போது அதை எப்படி பண்ணணும், அதை மிகச்சரியாக பண்ணணும், துல்லியமாக பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு அசைவும் மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு, ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அப்ப அவன் சிரிக்கிறானா, சிரிக்கிறதுல நம்ம நிறைய சிரிப்பு வகைகள் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். சும்மா சிரிப்போம், வாய் விட்டு சிரிப்போம், பள்ளு தெரியுற மாதிரி சிரிப்போம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது வந்து எதற்கு குறிக்கும், சந்தோஷத்தோட நிலைய குறிக்கும் இல்லையா. நம்ம சிரிக்கிறத வச்சு நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோம், நம்ம முகமே வந்து டக்குன்னு பளிச்சுன்னு ஆயிரும். சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம வந்து நம்ம கையில இந்த படப்பிடிப்பு அவங்களோட இமோஷன்ஸை மாத்துறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிதைவுகள் வந்து அதிகமா ஏற்படும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, எத்தனோகிராஃபிக் திரைப்படத்தை வந்து நம்ம எப்படி வந்து உருவாக்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டோம் எத்தனோகிராஃபி, அதாவது இனவியல் திரைப்படத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம், எப்படி எடுக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம், அதுல என்னென்ன கூறுகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்து பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தை வந்து நம்ம எவ்வாறு உருவாக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம வந்து எப்படி உருவாக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு காட்சி ஆராய்ச்சி முறைகள் பற்றிய ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா. என்னது காட்சி ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஆராய்ச்சிக்காக தான் பண்ண போறோம். அப்ப அதோட முறைகள் வந்து என்னென்ன முறைகள்லாம் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்ல அந்த விஷுவல் ரிசர்ச் மெத்தட்ஸ் நம்ம வந்து ஆங்கிலத்துல சொல்லுவோம். சோ அதை பத்தின புரிதல் வந்து எனக்கு இருக்கா அப்படிங்கறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு புகைப்படத்தை வந்து நான் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தும் போது அது எந்தெந்த முறைகள்ல நான் பயன்படுத்தணுங்கிற புரிதல் எனக்கு இருந்தா மட்டும்தான் அதை நான் வந்து என்ன பண்ண முடியும், சரியா பயன்படுத்த முடியும் இல்லையா. ஏன்னா அந்த வீடியோ வந்து இப்ப இந்த கேமரா இருக்கு, இந்த சிஸ்டம் இருக்கு, மானிட்டர் இருக்கு அப்படின்னா இதை வந்து சரியான முறையில பயன்படுத்த தெரிஞ்சா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், என்னால வந்து உங்களுக்கு சரியா வந்து நான் அந்த விஷயத்த பண்ண முடியும், நான் சரியா ரெக்கார்ட் பண்ண முடியும், நான் சரியா பதிவு பண்ண முடியும், நான் கரெக்டா போட்டோ எடுக்க முடியும், என்னால கிளாரிட்டியா எல்லாத்தையும் பதிவு பண்ண முடியும், அந்த தரம் வந்து குறைந்து விடாமல் என்னால் வந்து என்ன பண்ண முடியும், பதிவு பண்ண முடியும்.
ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னா இந்த காட்சி ஆராய்ச்சி முறைகள், விஷுவல் ரிசர்ச் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதை பத்தின புரிதல் வந்து எனக்கு கண்டிப்பா வேணும். ஆராய்ச்சி பண்ண போறேன், அதை பத்தின புரிதல் எனக்கு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் வந்து போய் இந்த ரிசர்ச் மெத்தட்ஸ், அந்த ஆராய்ச்சி முறைகள் எல்லாத்தையும் நான் படிக்கணும். அப்போ அதை பத்தி படிச்சு அதை புரிஞ்சு அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் நான் படிச்சுட்டு வந்துதான் நான் வந்து என்ன பண்ணணும், திருப்பி அந்த ஆராய்ச்சியில வந்து நான் என்ன பண்ணணும், ஈடுபடணும். சரிங்களா? இதுல வந்து என்ன அப்படின்னா நான் வந்து காட்சி ஆராய்ச்சி திட்டமிடல் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பிளான் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், திட்டமிடல் வேணும். அது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அந்த திட்டமிடல்ல எந்த இடத்துல நான் போய் இந்த பதிவை பண்ண போறேன், இந்த லொகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஏரியாவை எடுக்க போறேன்னா அந்த இனக்குழுவுல ஒரு இனக்குழு வாழ்ற இடங்களை சுத்தி, ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஊரு ஒரு குழுவா வாழ்றாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பிளேஸ வந்து நான் என்ன பண்ணணும், பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட செட்டப்லாம் இருக்கா, அதுக்கு வந்து என்னோட கருவிகள் வந்து உபயோகப்படுமா, இல்ல அதோட நிலை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து திட்டமிடல் வந்து செய்யணும். அப்ப இந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திட்டமிடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கள ஆய்வு. அதை வந்து நான் என்ன பண்ணணும், முன்னாடியே போய் பண்ணணும். இப்ப வந்து நான் வந்து இதை போய் காட்சிப்படுத்த போறேன், இதை வந்து நான் பதிவு பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சாம்பிள் சர்வேன்னு சொல்லுவாங்க, அந்த முன்கள ஆய்வை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே பண்ணணும். சாம்பிளுக்காக அந்த முன்கள ஆய்வுக்காக நான் ஒரு கேமராவை எடுத்துட்டு போய் என்னால அவ்வளவு பெரிய ஏரியாவை கவர் பண்ண முடியுமா, இல்ல எனக்கு தேவையான இடங்களை என்னால இதுல காட்சிப்படுத்த முடியுதா, எங்க நின்று எடுத்தா எனக்கு வந்து அந்த ஒளிப்பதிவு வந்து கரெக்டா இருக்கு, எந்த இடத்துல நின்று எடுத்தா எனக்கு ஒளிப்பதிவு சரியா இருக்கு, இல்ல எந்த இடத்துல நின்று பார்த்தா அந்த சூரிய வெளிச்சம் எதுவும் தடையா இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு எதுலதான் தெரியும், முன்கள ஆய்வுல தான் தெரியும். சோ அந்த முன்கள ஆய்வுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திட்டமிடல ரொம்ப 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 ஒரு முக்கியமான பகுதி. அது கண்டிப்பா எல்லா ஆராய்ச்சிகள்லயுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். சோ இந்த முன்கள ஆய்வுல நம்மளுக்கு பதிவு பண்ண போற விஷயம், புகைப்பட பதிவா இருக்கட்டும், திரைப்பட பதிவா இருக்கட்டும், என்ன பதிவுனாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவிகளை வந்து அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்தி நான் சரியாதான் அதை கையாளுறேன்னா, இந்த லொகேஷன் கரெக்டா இருக்குமா, இந்த இடம் சரியா இருக்குமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியும், வந்து தேர்வு வந்து செய்ய முடியும். சரியான உபகரணங்களை தேர்ந்தெடுப்பது. அப்ப சரியான உபகரணங்களை எடுப்பதுன்னா என்னது, எந்த கேமராவை யூஸ் பண்ணா எனக்கு இது கரெக்டா இருக்கும், இல்ல இந்த குவாலிட்டியில தான் நான் கேமரா யூஸ் பண்ணாதான் எனக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிறது. ஆடியோ குவாலிட்டிக்கு நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணணும், அப்ப வந்து நாய்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, தேவையற்ற ஒலிகளை நீக்கும் கருவிகள்லாம் நான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், தெளிவுபடுத்தணும் இல்லையா. அப்ப அந்த திரைப்படத்தை உருவாக்குவது நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்ம எடுத்துட்டோம், சரியான உபகரணங்களை பயன்படுத்தியாச்சு, அப்படி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிதியும் நம்மளுக்கு தேவை இல்லையா. அந்த தேவையான நிதி வந்து என்கிட்ட சில சமயம் வந்து இந்த கருவிகள் என்கிட்ட இல்ல, ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சில சமயம் வந்து அதை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், என்கிட்ட அந்த நிதி உதவி இருக்கா, அப்ப என்னோட நிதிக்கு தக்கன மாதிரியான நான் எடுக்க போற கருவிகள் வந்து இதை கரெக்டா பதிவு பண்ணுதா அப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப அந்த திரைப்படம் உருவாக்குவதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில நெறிமுறைகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். என்னென்ன மாதிரியான நெறிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்த்த மாதிரி ஒரு சாராருக்கு பயஸ்டா இருக்கவே கூடாது. ஒரு சாராருக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சார்ந்து நம்ம வந்து எதையுமே பதிவு பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், எத்திக்கல் வேல்யூ, அதாவது அந்த மக்களோட அனுமதி இல்லாம நம்ம வந்து எதையுமே பதிவு பண்ணக்கூடாது. அது வந்து என்னது, நெறிமுறை, ரொம்ப ஒரு முக்கியமான நெறிமுறை. சரிங்களா. ஏன் அப்படின்னா அப்ப வந்து நம்ம அவங்க வந்து அதை பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கப்படுற ஒரு விஷயம், அதை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம பண்ணக்கூடாது, பப்ளிசைஸ் பண்ணக்கூடாது, பொது வழியில வந்து கொண்டு வந்து வைக்க கூடாது. அப்ப வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்க அனுமதி கொடுக்கணும். முக்கியமான விஷயம், அவங்க அனுமதியோட தான் நம்ம எல்லாத்தையுமே பதிவு பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ற சில சாங்கியங்களா இருக்கட்டும், சில ரிச்சுவல்ஸா இருக்கட்டும்,
சில பண்பாடுகளா இருக்கட்டும், அது எல்லாமே என்னவா இருக்கும், அவங்க வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இவ அதை வந்து வெளியில நம்ம தெரியப்படுத்தக்கூடாது. அப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ஆபத்து. அது வந்து என்னோட கலாச்சாரத்துக்கு தான் ஆபத்து அப்படின்னு சில விஷயங்களை வந்து அவங்க நினைக்கலாம். சில விஷயங்கள் பிரைவேட்டா இருக்கும், சில விஷயங்கள் பப்ளிக்கா இருக்கும். அப்ப அவங்க வந்து அதுக்கு என்ன பண்ணணும், அனுமதி கொடுக்கணும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பதிவு பண்ணக்கூடாது. ஸோ வந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த எத்திக்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த மாடல் கான்டக்ட்னு சொல்லுவாங்க, இல்ல எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நெறிமுறைகள். இது வந்து எல்லா தொழிலுக்குமே இருக்கும். ஒவ்வொரு தொழிலுக்கும் அவங்க அவங்களோட நெறிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்போ ஒரு ஆராய்ச்சியாளனா நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து என்னோட நெறிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணணும். என்னென்ன நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பா வந்து ஒரு இனவியல் நான் படிக்க போறேன் அப்படின்னா அந்த இன மக்கள் கிட்ட நான் என்ன பண்ணணும், அனுமதி வாங்கணும். அப்ப அனுமதி வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணணும். அந்த மக்களோட நல்லா பேசி பழகணும் இல்லையா? அப்ப அப்படின்னா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு அவங்களோட அனுமதி ஈஸியா கிடைக்கும். சில நேரங்களில் நீங்க போய் எடுத்தோடனே நான் ஆராய்ச்சி பண்ண போறேன், நான் வந்து உங்களை எல்லாத்தையும் பதிவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எதையுமே போய் டக்குன்னு வந்து என்ன பண்ணக்கூடாது. அது வந்து ஆராய்ச்சியாளருக்கே அழகு அல்ல. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல போய் ஒரு ஆராய்ச்சியாளனா அந்த மக்கள்கிட்ட எப்படி அணுகுமுறை பண்ணணுமோ அதெல்லாமே நீங்க பண்ணிட்டு அவங்க உங்க கூட வந்து சரளமா பேசுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க அனுமதி கேட்டீங்கன்னா கட்டாயமா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட வந்து மறுக்க மாட்டாங்க. இன்னொன்னு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களை காயப்படுத்துற மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம கேட்க கூடாது. சில நேரங்கள்ல வந்து அவங்கள பண்பாடுகள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, இதை நீங்க எதுக்கு இதெல்லாம் போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் கிடையாது, மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த காலத்துல போய் நீங்க என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னோம்னா அவங்க மனசு வந்து ரொம்ப காயப்படும். என்னடா அது என்னுடைய நம்பிக்கை, இது என்னோட வழிபாடு முறை, இவனை வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க சில உண்மைகளை நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. சில விஷயங்களை வந்து புகைப்படம் எடுக்கவோ இல்ல பதிவு பண்றதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், பண்ணவே கூடாது. குறைச்சுக்கணும்ன்றது இல்ல, பண்ணவே கூடாது. சோ ஒரு ஆராய்ச்சியாளருக்கு தேவை அத்தனை கருத்துக்களும் அந்த இன மக்கள் என்னென்ன பயன்பாடுகள் பண்றாங்க, என்னென்ன செயல்பாடுகள்ல ஈடுபட்டு இருக்காங்கன்ற அத்தனை விஷயமே நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியும். சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளரா அந்த மக்கள் கிட்ட நம்மளுடைய அணுகுமுறை வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் என்னது, இனவரவியல், அதாவது இனவியல் தான். இனவியல் படங்களை வந்து பாதுகாக்கிறது. இனவியல் படங்களை பாதுகாக்கிறதுனா என்னது, நம்ம வந்து அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம வந்து என்ன விட்டுருக்கோம், என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. சோ நம்மளோட இனவியல் படங்களை வந்து நம்ம பாதுகாத்தா அதை அடுத்த தலைமுறைக்கு பயன்படுத்துற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், இனவியல் படங்களை பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா இப்ப நம்ம போய் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே தலைப்புல ஒருத்தர் வந்து இனவியல் ஆராய்ச்சி பண்றாரு, அதுக்கு இந்த திரைப்படம் வந்து உதவியா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த இனவியல் திரைப்படத்தை எடுத்து நம்ம பார்க்கலாம். அப்ப இனவியல் திரைப்படத்தை பார்த்தோம்னா தெரியும், ஓகே 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழு மக்கள் எல்லாமே, இந்த இனத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல இருந்து இப்ப வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எப்படி மாறி இருக்கு, அப்ப ஏன் மாறுச்சு, எதனால மாறுச்சு அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். நமக்கு அந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிதல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈனவியல் படங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். சரியா? அப்ப 50 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 10-20 வருஷத்துல கூட அவ்வளவு மாற்றங்கள் நடக்காம கூட போகலாம். ஒரு 50 வருடங்கள் கழித்து கண்டிப்பா மாறும் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா சமூகம் அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒன்று. சமூகத்துல மாற்றம் வந்து என்னது, சமூகம் வந்து கண்டிப்பா மாறக்கூடிய ஒன்று. அது மாறிக்கொண்டேதான் இருக்கும். அவங்களோட கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களும் கண்டிப்பா வந்து மாறிக்கிட்டேதான் இருக்கும். அது என்ன மாதிரி மாறுது, ஏன் வந்து அவங்க இந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து இந்த பழக்க வழக்கங்களுக்கு போறாங்க அப்படிங்கறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், அந்த முன்னாடி அந்த 50 வருடங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட இனவியல் திரைப்படத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ வந்து இனவியல் படங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த புகைப்படம் சுயம் மற்றும் சமூகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். புகைப்படம் பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. இப்ப வந்து நம்ம
அதாவது புகைப்படம்னா என்னன்றத பார்த்தோம். ஒரு விஷயத்த வந்து ஒரு மொமெண்ட்டை வந்து காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சுயம்னா என்னது? செல்ஃப். சமூகம்னு என்ன? சொசைட்டி. அப்போ போட்டோகிராஃபி, செல்ஃப் அண்ட் சொசைட்டி, இது மூணுத்துக்கும் உள்ள ஒரு ஒரு கனெக்ஷனை தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ இந்த அடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த புகைப்படம் எடுத்தல் மூலம் சமூகத்தை புரிந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்? அதுக்கு சுயம்னா என்னன்னு பார்க்கணும். சுயம்னா என்ன? செல்ஃப். அதாவது நான் எப்படி இருக்கேன், என்னோட கருத்துக்கள் என்ன, நான் என்னென்னலாம் நினைக்கிறேன், என்னோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு, சமூகத்தை சார்ந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கு, என்னோட செயல்பாடுகள் இந்த சமூகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னது என்னோட சுயம் வந்து. அதுதான் வந்து என்னோட நான் என்னென்ன நினைக்கிறேன், என்னோட செயல்பாடுகள் என்ன, அது வந்து என்ன பண்ணும்? என்னோட சமூகத்தை பிரதிபலிக்கும். என்னோட சமூகம் என்னைய பிரதிபலிக்கும், நான் வந்து என்ன பண்ணுவேன்? சமூகத்தை பிரதிபலிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃப் அண்ட் சொசைட்டி, அதாவது சுயம் மற்றும் சமூகம்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா புகைப்படம் எடுத்தல் மூலம் சமூகத்தை எப்படி புரிந்துக்கலாம். அதாவது ஒரு புகைப்படத்துல நம்ம எப்படி ஒரு சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த கான்செப்ட். இப்ப புகைப்படம்ங்கிறது வந்து என்னன்னா அகநிலை இயல்புடையதுன்னு சொல்றாங்க. அகநிலை அப்படின்னா இட் வாஸ் சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம வந்து ஆங்கிலத்துல சொல்றோம். அப்ப அந்த புகைப்படம் வந்து வெறும் ஒரு ஆப்ஜெக்டா பார்க்காம, ஒரு பொருளா மட்டும் பார்க்காம, ஒரு திங்க பார்க்காம, அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சப்ஜெக்டோட பார்க்கணும். சரிங்களா? ஒரு மீனிங்கோட பாக்குறேன் அப்படின்னா அப்ப நான் அதுல இருந்து என்ன வேணாலும் தெரிஞ்சுப்பேன். நார்மலா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க, அந்த போட்டோவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு பொருளா பார்க்காம, அந்த போட்டோவை வந்து ஒரு பேப்பரா பார்க்காம, அந்த போட்டோக்குள்ள என்னென்ன கருத்துக்கள் இருக்கு. ஓகே, அப்ப போட்டோ இருக்கு, ஒரு ஒரு வழிபாடு நடந்துட்டு இருக்கு, ஒரு போட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்ப யார் யாரெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா, என்னென்ன மாதிரியான முறைகள் வந்து அங்க ஃபாலோ பண்ண, இங்க வந்து என்ன மாதிரியான சாமியை கும்பிடுறாங்க, அவங்க எந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்க, இது எல்லாமே ஒன்னும் இல்ல. ஒரு சிக்னல்ல போய் நிக்கிறீங்க, ஒரு போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா தெரியும் யாரெல்லாம் வந்து அந்த சிக்னல், அந்த ரோட்டுக்கு அந்த ஒரு ஒரு எல்லோ கலர் லைன் போட்டிருப்பாங்க, அந்த மஞ்சள் கூட தாண்டி யார் நிக்கிறா, அப்ப அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணலாம்? பெருசா டிராபிக் ரூல்ஸ மதிக்காதவங்க நம்மளுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். ஹெல்மெட் யார் யாரெல்லாம் போட்டிருக்கா, ஏன் ஹெல்மெட் போடல, அவங்ககிட்ட இல்லையா, வாங்க முடியலையா, இல்ல ஹெல்மெட் வச்சுட்டே சில பேர் வந்து போடாம இருப்பாங்க, அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த புகைப்படத்தின் மூலியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ புகைப்படம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம ஒரு பொருளா பார்க்காம, ஒரு ஆப்ஜெக்டா பார்க்காம நம்ம என்ன பண்ணணும்? இந்த சப்ஜெக்டிவிட்டியோட பார்க்கணும். அதோட அகநிலை தன்மை என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா ஒரு ஆராய்ச்சியாளனாக அவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி ரொம்ப 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 முக்கியம். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த படத்துல நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா, பதிவு பண்றோம், அதுதான் ஒரு காட்சிப்படுத்துறோம். அப்ப அந்த காட்சிப்படுத்தும் பட்சத்துல எந்த காட்சியெல்லாம் நான் பதிவு பண்ணணும், என்னென்ன காட்சிகள் எல்லாம் பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது யார் கையில இருக்கு? அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய கலைஞர் கையில தான் இருக்கு. அதை பதிவு பண்ணக்கூடிய ஆள் கையில தான் இருக்கு. அது வந்து அவங்களோட விருப்பமும் கூட இல்லையா? அப்ப அந்த சமூகத்தை வந்து நான் எப்படி வந்து நான் போர்ட்ரே பண்ண விரும்புறேன், எப்படி வந்து நான் காண்பிக்க விரும்புறேன் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நான் என்ன பண்ணி வச்சிருப்பேன், நினைச்சு வச்சிருப்பேன். ஓகே, இந்த இனக்குழு மக்களா, இவங்க எல்லாருமே ரொம்ப வந்து மோசமானவங்கப்பா, காட்டு மிராண்டிங்கப்பா அப்படின்ற ஒரு தன்மையில போட்டு அவங்களாம் நல்லா இந்த கறிகள்லாம் வெட்டி சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது, இல்ல அவங்க எல்லாம் வந்து ஒரு வேட்டை ஆடிக்கிட்டு இருக்கும் போது மட்டும் அந்த பதிவு மட்டும் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த மாதிரியான காட்சிகளை மட்டும் பதிவு பண்ணி வச்சுட்டா வந்து அப்படி காமிச்சிருவேன் நான். அப்ப ஒரு ஆராய்ச்சியாளனுக்கு என்ன தேவைன்னா, நம்ம கிட்ட ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட் ப்ராசஸே இருக்கக்கூடாது. அவங்க இந்த மாதிரியான ஆளுங்க தான், இப்படிதான் வந்து அவங்க இருப்பாங்க, அவங்க இந்த கோவப்படுவாங்க, அவங்களாம் காட்டு மிராணி, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு இருக்கக்கூடாது. புகைப்பட கலைஞரா இல்ல மட்டும் இல்லாம ஒரு ஆராய்ச்சியாளனாக என்ன பதிவு பண்ணணும்னா, அவங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணணும். அவங்க வேட்டையாடுறதையும் நான் பதிவு பண்ணணும். அந்த வேட்டையாடி அந்த உணவை வந்து அவங்க திருப்பி வந்து என்ன மாதிரி ஷேர் பண்ணி அவங்களுக்குள்ள சாப்பிடுறாங்க. அப்ப அந்த உணவை பங்கிடும் பொழுது அந்த இடத்துல யார் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறதா, குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறதா, இல்ல ஊர் தலைவருக்கு கொடுக்கப்படுகிறதா, இல்ல யாரு வந்து அந்த உணவை பிரிச்சு கொடுக்குறா, அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? அது எல்லாமே நம்மளுக்கு எதுல தெரியும்? நம்ம பதிவு பண்ணோம். பதிவு பண்ணதை வந்து நான் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, இதெல்லாமே தெரியும்.
இல்லையா, யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த அதிகாரம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னிலை கொடுக்கப்படுகிறது, குழந்தைகளுக்கா, பெண்களுக்கா, இல்ல வயதானவர்களுக்கா அப்படிங்கிற. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து என்னன்னா டிபெண்ட்னு சொல்லுவோம், ஒருத்தவங்களை சார்ந்து வாழக்கூடியவர்கள். அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு எல்லாம் வந்து முன்னிலை தரப்படுகிறதா, அப்படி தரப்படலைன்னா ஏன் தரப்படல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும். அப்ப இது எல்லாமே எதுல பதிவு பண்ணலாம் அப்படின்னா வீடியோகிராஃப்ல வந்து நம்மளுக்கு வந்து பதிவு பண்ணிருக்கோம். அது பாத்தீங்கன்னா செயல்பாடுகளால் வழங்கப்படும் உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகள் திறமையாக தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கிற புகைப்படத்திலேயோ இல்ல திரைப்படத்திலேயோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம திருப்பி எடுத்து நம்ம பார்க்கும்போது அங்க வாழ்ந்த இல்ல அந்த இன குழுக்களோட உணர்ச்சிகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து என்னது, புகைப்படத்தின் மூலியமா நம்மளால சமூக பார்வையை வந்து எப்படியெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். இப்ப நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சுயத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதாவது செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுயம்னா என்னன்னா, அப்ப நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட சமூகத்தை சார்ந்ததா தான் இருக்கும். என்னோட சமூகம் எப்படி எல்லாம் இருக்கு, என் சமூகம் வந்து எனக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கோ அப்படிதான் எப்படி இருக்கும் நான் வந்து என்னோட செயல்பாடுகளை பண்ணுவேன். எதெல்லாம் சரி, எந்தெந்த பழக்க வழக்கங்கள்லாம் நான் பண்ணணும், என்ன மாதிரி என்னோட பண்பாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறது என்னோட செயல்பாடுகள்ல இருந்து தெரியும். சோ என்னோட சுயம் என்னோட சமூகத்தை காட்டும், என்னுடைய சமூகம் என்னை காட்டும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, லுக்கிங் கிளாஸ் தியரின்னு சொல்லிட்டு C.H. கூலின்றவர் வந்து எழுதியிருப்பார். அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, சுயம் வந்து சமூகத்துக்கும் அவங்களுக்கு 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது அவங்க இருவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சமூகம் வந்து சில கட்டமைப்புகள் வச்சிருக்கும். அந்த கட்டமைப்பின் படிதான் அந்த சுயம் வந்து செய்யும். பிறக்கும் போதே சுயம் வந்து இருக்காது, அந்த செல்ஃப் வந்து இருக்காது. அது படிப்படியா தன்னை வளர்த்துக்கும். அது எப்படி வந்து தன்னை வளர்க்குது அப்படின்னா, அதுக்கு சில சமூக கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்கு. சோ அந்த சமூக கட்டமைப்பின் படிதான் அந்த சுயம் வந்து வளரும். சோ அந்த சுயத்தோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், அந்த சமூகம் மாதிரியே இருக்கும். இப்ப புகைப்படம் மற்றும் சொற்கள் அல்லாத ஆராய்ச்சி. சோ சமூகத்துல நம்ம பார்த்தோம்னா நான் வெர்பல் அப்படின்னு நம்ம நான் வெர்பல் மெத்தடாலஜின்னு நம்ம சொல்றோம். நான் வெர்பல்னா மொழி அற்ற சில விஷயங்கள், அதுதான் நம்ம பார்த்தோம். உடல் மொழி, சில செய்கை மொழி, இது எல்லாமே இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா பதிவு பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான கருத்துக்களை சொல்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அறிகுறி இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதையும் பதிவு பண்ணணும். ஏன்னா சில நேரங்கள்ல உடல் மொழி, அவங்க மக்களுக்கிடையே வந்து சில சைகை மொழி வச்சிருப்பாங்க, சில சமிக்கைகள் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்றது வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. சமூக தொடர்புகள் மற்றும் செயல்முறை, இது வந்து என்ன அப்படின்னா, சமூகத்துல வந்து அவங்க என்ன மாதிரியான உறவுகள் வச்சிருக்காங்க, அவங்க இனக்குழு மக்களும் பக்கத்துல வாழக்கூடிய ஒரு இனங்களும் வந்து சேர்ந்து வந்து எல்லா விஷயங்களையும் செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சோ அப்படி அவங்க இருவர்களுக்குள்ள வந்து என்ன மாதிரியான உறவுகளை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, நண்பர்களா இருக்கிறாங்களா, இல்ல அவங்க இருவருக்கும் வந்து அடிக்கடி வந்து சண்டைகள் நடைபெறுது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பதிவு பண்ணக்கூடியது. அந்த பதிவுகளை வந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது இது அனைத்தையும் வந்து நம்ம கவனிக்கணும். இதுல இருக்க சமூக கருத்துக்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப ஒரு ஆராய்ச்சி கருவியாக புகைப்படம் நம்ம பார்த்த மாதிரிதான் ஒரு துல்லியமா ஒரு காட்சி தகவலை சேகரிக்கிறதுல வந்து இந்த கேமரா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்றியமையாத கருவியா வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. சோ கேமரா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நம்ம இருக்கிற அந்த மொமெண்ட்டை அப்படியே நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ணி கையில கொடுக்குது. சோ இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கருவியா வந்து இருக்கு. ஏன்னா இது இந்த புகைப்படம் மூலியமாவும் நம்ம பதிவு பண்ணப்பட்ட அந்த திரைப்படம் மூலியமாவும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த கருத்துக்களை, சமூகவியல் கருத்துக்களை வந்து நம்ம பார்த்துக்கலாம். சோ ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுக்கு தெரியும் புகைப்படம்ங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு கருவியா இருந்திருக்கும். அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்புறம் 2ஆம் நிலையில வந்து ஆடியோ வீடியோவையும் சேர்த்து நம்ம பதிவு பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கும். இறுதி கட்டமாக வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப மாடர்னைஸ்டா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ இது எல்லாமே இருந்தாலும் நம்ம எவ்வளவு திறமையா பயன்படுத்தினாலும் கண்டிப்பா வந்து இல்ல சில சவால்கள் இருக்கு. சவால்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, பாரபட்சமா நடந்திருக்கும். ஆனா அந்த ஆராய்ச்சியாளருக்கே தெரியாம சில பாரபட்சமான பதிவுகள் இருந்திருக்கும். ஒரு சாராருக்கு மட்டும் வந்து பண்ணியிருப்போம்.
மாற்றி அமைக்க முடியும். ஆர்டிபிஷியலா சில போட்டோகிராஃப் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்க இப்படி நில்லுங்க, அப்படி போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா வந்து மாற்றி அமைக்க முடியும் என்னோட கருத்துக்கு தகுந்த மாதிரி. அதாவது ஆராய்ச்சியாளருடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைச்சிருக்கலாம். பதில் அளிப்பவர்கள் வந்து புகைப்படத்திற்கு வந்து செயல்படலாம். அதாவது எனக்கு நான் ரெஸ்பாண்டன்ஸ் நம்ம சொல்லக்கூடியவர்கள் வந்து நான் யாரை ஆராய்ச்சி பண்ண போறேனோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், ஆர்டிபிஷியலா ஒரு கேமரா இருக்கு என் கையில அப்படின்றத உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட பதில்கள் வந்து வேறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சவால்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தவிர்த்துட்டு தான் இந்த இனவியல் திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அந்த இனவியல் திரைப்படம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றதுக்கு வந்து அந்த தயாரிப்பாளர் கையில தான் இருக்கு. அந்த ஆராய்ச்சியாளர் வந்து அந்த கருவியை வந்து எந்த அளவுக்கு திறமையா கையாளுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த இனவியல் திரைப்படம் வந்து ரொம்ப வெற்றிகரமா இருக்கும். நன்றி.